நல்லது. இன்றைய நாளில் நாங்கள் நம்முடைய தொடர் வேத படிப்புல நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து 4ஆம் அதிகாரத்திலே 1வது பாடத்தை கற்றுக்கொள்ள நாங்கள் இன்றைக்கு ஆயத்தப்பட்டிருக்கின்றோம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம், அ 1வது பாடம். அதை நாங்கள் 1ஆம், 2ஆம், 3ஆம், 4ஆம் வசனங்களிலிருந்து அ பார்க்க இருக்கின்றோம். ஆம், வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அதாவது 4ஆம் அதிகாரம் தொடங்கும் பொழுது 1ஆம், 2ஆம் வசனம். பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள். நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன். என் உபதேசத்தை விடாதிருங்கள் என்று அந்த வசனம் ஆரம்பிக்கிறது. அப்ப நாங்க தொடர்ந்தும் 1ஆம், 2ஆம், 3ஆம் அதிகாரங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது நாங்க கண்டோம். அடிக்கடி ரைட், என் மகனே என் போதகத்தை கேளு, என் புத்தியை கவனி. ரைட், அடிக்கடி வருகிறது, என் உபதேசத்தை நீ கேளு, அதை இருதயத்திலே மறைத்து வை. ரைட், அடிக்கடி அந்த வார்த்தைகளை நீ அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படி. ரைட் என்று சொல்லி அடுத்தடுத்து 1, 2, 3ஆம் அதிகாரங்கள்ல சொல்லப்படுகிறத நாங்க பார்க்கிறோம். அதே போலவே 4ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் பொழுது அங்கேயும் ரைட், ஆண்டவருடைய வசனம் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனி. அதே பாருங்க, 2வது வசனத்திலையும் பார்க்கிறோம், என் உபதேசத்தை விடாதிருங்கள்னு சொல்லி அங்க சொல்றத நாங்க பார்க்கிறோம். ஆனா இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, மற்ற அதிகாரங்கள்ல நாங்க இதுக்கு முதல்ல கற்றுக்கொண்டதை போல என் மகனே என்று ஆரம்பித்தாரு. இங்க பிள்ளைகளே, ரைட், பிள்ளைகளே நீங்கள் தகப்பன் போதகத்தை கேளுங்கள், அ புத்தி அடையும்படி கவனியுங்கள்ன்னு சொல்லி ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்கிறோம். இல்லையா? அப்ப பிள்ளைகளே என்று சொல்லி சொல்றத நம்ம கவனிக்கிறோம். அப்ப கேளுங்க, ரைட், கவனியுங்க என்ற விஷயத்த அடிக்கடி அடிக்கடி இந்த நீதிமொழிகள் புத்தகத்துல இம்மட்டுமாய் நாங்கள் கற்றுக்கொண்ட அதிகாரங்களுக்குள்ள, வசனங்களுக்குள்ள சொல்லப்படுறத நம்ம பார்க்கிறோம். இல்லையா? அப்ப அடிக்கடி சொல்றதின் மூலம் அந்த விஷயத்த நாங்க ஞாபகம் வைத்துக் கொள்ளும்படி, இல்லையா, ஆண்டவர் எதிர்பார்க்கிறத நம்ம காணக்கூடியதாக இருக்கிறது. இல்லையா? மனுஷனுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னன்னா, நல்ல விஷயங்கள சீக்கிரமா மறந்து போறது. இல்லையா? அ பாருங்க, அங்க எழுதியிருக்கிறோம். ரைட். அப்ப நல்ல விஷயங்கள மறக்கிற பிரச்சனை இருக்கிறதுனால, கடவுள் என்ன செய்றாரு? ஒரு தகப்பனைப் போல, ரைட், தன்னுடைய பிள்ளைகளோடு பேசுகின்ற, நாங்க ஏற்கனவே பார்த்ததைப் போல ஒரு கரிசனையோடு, ரைட், தன் பிள்ளைகள் மீது வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம், அந்த பிள்ளைகளுடைய வாழ்வின், ரைட், நல்ல சுபீட்சமான வாழ்க்கையின் நிமித்தம், ரைட், அவங்களுடைய நல்ல வாழ்க்கையை விரும்புகின்ற நல்ல தகப்பன் என்ன செய்றாரு? அவங்களுக்கு தொடர்ந்தும் அந்த அச்சுறுத்தலை கொடுத்துக் கொண்டே இருக்கிறார். ரைட். அதாவது போதகத்தை கேளுங்கள், புத்தியை அடையுங்கள், ரைட், அந்த நற்போதகத்தை நீங்க விட்டுறாதீங்க என்று மீண்டும் மீண்டும் சொல்லி, ரைட், ஞாபகப்படுத்துறத நாங்க காண்றோம். இல்லையா? அப்ப அ இந்த காரியத்திலிருந்து நாங்க கண்டுகொள்றது என்ன? நாங்க பார்த்ததை போல, கடவுள் தன் ஜனங்கள் மீது அக்கறை உள்ளவராக இருக்கிறதுனால, திரும்ப திரும்ப ஒரே வார்த்தையை அல்லது ஒரே அர்த்தம் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை ஆண்டவர் சொல்லுகிறத நம்ம வேதாகமத்துல நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ரைட்? அப்போ மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்தப்படுகிற ஒரு விஷயம் ஞாபகப்படுத்தப்படுதுன்னா, ரைட், அல்லது அடிக்கடி ஒரு வசனம் அல்லது ஒரு சொல் வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், என்னத நாங்க கவனிக்கிறோம்? அதை கேட்கிற ஜனங்களாகிய நாங்கள், கடவுளுடைய பிள்ளைகளாகிய நாங்க, அதற்கு அதிக அவதானம் செலுத்தும்படி, ரைட், அ நாங்க அழைக்கப்படுகிறோம். ரைட். 2 விஷயம். ரைட். ஒரே வசனம், ஒரே சொல் அடிக்கடி வருதுன்னு சொன்னா, அந்த வசனம் ஃபோக்கஸ் பண்ணப்படுது. ரைட். அந்த வசனம் அதிக அவதானத்தை, ரைட், அவதானத்தை செலுத்தும்படி அழைக்கப்படுகிறோம் என்பதை எங்களுக்கு காண்பிக்கிறது. சரியா? அப்ப போதகத்தை கேளுங்கள், புத்தி அடையும்படி கவனியுங்கள். ஆ ரைட், நற்போதகத்தை தருகிறேன் அதன் மூலம், ரைட், என் உபதேசத்தை நீங்க விடாதிருங்கள் போன்ற விஷயங்கள் எல்லாமே அடிக்கடி நாங்க கவனம் செலுத்த வேண்டிய விஷயமா இருக்கிறது. காரணம், நாங்க போதகத்தை சில நேரங்கள்ல கேட்டாலும் அதுக்கு கீழ்ப்படிய மாட்டோம். இல்லையா? அதேபோல அந்த போதகத்தை கேட்கிற மாதிரி எங்களுடைய காதுகளை நாங்க என்ன செய்கிறோம்? சில நேரங்கள்ல அடைத்துக் கொள்ளுகிறோம். இல்லையா? அல்லது போதகத்தை நாங்க அ அ அதை விட்டு விலகுகிறவர்களாக சில நேரங்கள்ல காணப்படுகிறோம். சரியா?
ஆகவேதான் ஆண்டவருடைய வசனத்துல தொடர்ந்தும் அதை நீங்க அதிக கவனத்தோடு கேளுங்க. ரைட்? அதுல மிகவும் மேன்மையான, நன்மையான, ரைட்? ஆசீர்வாதமான விஷயங்கள் உங்களுக்கு உண்டு என்று ஆண்டவர் தொடர்ந்தும், தொடர்ந்தும் ஞாபகப்படுத்துகிறத தான் நாங்க இதுல கவனிக்கிறோம். ரைட்? தொடர்ந்து வாரதின் மூலம். ரைட்? இப்ப வசனத்துக்கு நாங்க போலாம். 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன். என் உபதேசத்தை விடாதிருங்கள் என்று ஆண்டவருடைய வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அப்ப முதலாவது என்ன சொல்லப்படுகிறது? நற்போதகத்தை தருகிறேன். அப்ப ஏன் நீங்க இந்த வசனத்த தொடர்ந்தும் அவதானிக்கணும்னு அழுத்தமாக ஆண்டவர் தொடர்ந்தும் தொடர்ந்தும் சொல்றாரு? ரைட்? எங்களுடைய அவதானத்த அதுக்கு ஏன் திருப்ப சொல்லி சொல்றாரு? காரணம் என்னன்னா, ஆண்டவருடைய வசனத்த நாங்க இங்க கவனிக்கிறோம். காரணம் என்னவென்றால், அவைகளின் மூலம் கடவுள் நல் போதகத்தை தருகிறாராம். ஆகவே நீங்க அத கவனிக்கணும். சரியா? ஆகவே நீங்க அதை குறித்து அவதானம் செலுத்தணும் என்று நாங்க பார்க்கிறோம். நற்போதனையை தருகிறேன்னு சொல்றேன். இப்ப நற்போதனைன்னு சொல்லும் பொழுது, இப்ப வேதாகமத்துல கடவுள் நல்ல போதனையை தருகிறேன். ஆகவே நீங்க அந்த உபதேசத்த கேளுங்க. அத விட்டுடாதீங்க என்று சொல்லி ஆண்டவர் தொடர்ந்தும் சொல்றாரு. அப்ப நற்போதகத்தை தருகிறேன் என்றால், சுருக்கமாக எப்படி பார்க்கிறோம்? கீழ எழுதியிருக்கிறோம் பாருங்க. நம்முடைய வாழ்க்கைக்கு ரைட் நம்முடைய சரீரம் அதேபோல ஆத்துமாவுக்கு ஏற்ற போதனையை ரைட் ஆண்டவர் தருகிறவராக இருக்கிறார். சரியா? அப்ப நம்முடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமானது, நம்முடைய ஆத்துமாவுக்கு மிக முக்கியமான போதனைகள், ஆலோசனைகள், எச்சரிப்புகள், எங்களை சீர்திருத்துகின்ற விஷயங்களை கடவுள் அந்த போதனையில வச்சிருக்கிறார். எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகின்ற, ரைட்? எங்களுடைய வாழ்க்கையை வணைகின்ற, எங்களுடைய வாழ்க்கையை புதிதாக அ மாற்றுகின்ற, அந்த எல்லா வளர செய்கின்ற எல்லா விஷயத்தையும் ஆண்டவர் அந்த போதகத்துல ரைட் வச்சிருக்கிறார். ஆகவே நல்ல போதனை அது. ஆகவே அதுக்கு நீங்க செவி கொடுங்கன்னு சொல்லி, அ அவதானம் அவதானம் செலுத்துங்கன்னு சொல்லி ஆண்டவர் எங்களை அழைக்கிறத நம்ம கவனிக்கிறோம். இல்லையா? அதே மாரி எழுதியிருக்கிறோம் பாருங்க. வேதாகமம் அல்லது வேத வார்த்தையில நாங்க கவனிக்கிற விஷயம் என்ன? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பழியினூடாக எங்களுக்கு கிடைக்கின்ற பாவ மன்னிப்பு, அந்த பழியினூடாக எங்களுக்கு கிடைக்கின்ற ரட்சிப்பு, அந்த பழியினூடாக எங்களுக்கு கிடைக்கின்ற நித்திய வாழ்க்கை, ரைட்? அ பூமியில எங்களுக்கு கிடைக்கின்ற அந்த பரிசுத்தமான வாழ்க்கை, நீதிமானாகுகின்ற வாழ்க்கை, ரைட்? மன்னிப்பு போன்ற இந்த விஷயங்கள எங்களுக்கு காண்பிக்கின்ற அல்லது எங்களுக்கு கற்றுத் தருகின்ற, எங்களுக்கு போதனையாக வழங்குகின்ற, ரைட்? இருளிலே இருக்கின்ற அல்லது நரகத்துக்கு போக வேண்டிய சூழல்ல இருக்கின்ற எங்களுடைய ஆத்துமாவுக்கான ஒரு ஆசீர்வாதமான செய்தியை, ரைட்? அந்த மீட்பின் செய்தியை, ரைட்? ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையின் மூலம் எங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். இல்லையா? அப்ப உலகத்துல வேற எங்கேயும் என்னுடைய ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுகிறதான உண்மையான கடவுளுடைய செய்திய நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது வேற புத்தகங்கள்ல இருந்து. இல்லையா? ஆகவேதான் இங்க நாங்க பார்க்கிறோம், அந்த நற்போதகத்தை தருகின்ற, உண்மையாய் உங்களுடைய ஆத்துமாவுக்கு வழிநடத்தலை கொடுக்கின்ற அந்த செய்தியை ரைட் நீங்க என்ன செய்யுங்க? விட்டுறாதீங்க. அதுக்கு செவி கொடுங்க. அதுக்கு அவதானம் செலுத்துங்கன்னு சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். அது நற்போதகம். அப்ப வேதாகமத்துல நற்போதகம் ரைட் எங்களுக்கு உண்டு. எங்களுக்கு நன்மை செய்கின்ற, எங்களுக்கு எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையை சரியான திசையில நடத்துகின்ற கட்டளைகள், சரியா? அ கோட்பாடுகள் ரைட் அந்த வார்த்தையில உண்டு என்பதை இந்த வார்த்தையின் மூலம் நாங்க காண்றோம். சரியா? ஆகவே நீங்க கேட்கிற உபதேசங்கள என்ன செய்துறாதீங்க? விட்டுறாதீங்க. ரைட்? நீங்க படிக்கிற, நீங்கள் தியானிக்கின்ற கடவுளுடைய வார்த்தையின் சத்தியங்கள ரைட் விட்டுறாதீங்க என்று சொல்லி அ சாலமோன் ரைட் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல நாம கவனிக்கிறோம். சரியா? அப்ப இது எங்களுக்கான போதனை இல்லையா? ரைட்? இன்று கடவுள் எங்களுக்கு அடிக்கடி சொல்லிக் கொண்டே வாரார். இல்லையா? இத நீங்க காத்துக்கொள்ளுங்க, அதுக்கு செவி கொடுங்க, அத விட்டுறாதீங்க. ரைட்? அதுல நல்ல போதகம், உங்களுடைய வாழ்க்கைக்கான சமாதானம், உங்களுடைய வாழ்க்கைக்கான சந்தோஷம், உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம், ரைட்? நீங்க எதுக்கு பூமியில இருக்கிறீங்க? நீங்க எங்க போகப் போறீங்க? உங்களுடைய வாழ்வின் அர்த்தம் என்ன? போன்ற எல்லா விதமான நல்ல போதனைகளும் அதுல அடங்கி இருக்கிறது. சரியா? எனவே அதை விட்டுறாதீங்க. ரைட். அப்ப சில நேரங்கள்ல நாங்க எங்களுடைய வாழ்க்கைக்கு முக்கியமாக பிரதானமானதாக இருக்கிற
இந்த வழிகாட்டியை நம்ம விட்டுட்டு சில நேரங்கள்ல பலவிதமான போதகங்கள் அல்லது பலவிதமான எங்களுடைய இருதய ஆலோசனைகளை நம்ம என்ன செய்றோம் சில நேரங்கள்ல நாடி போகிறவர்களாக நாங்க இருக்கக்கூடும். ரைட்? அப்ப நட்போதகத்தை தருகின்ற வேதாகமத்தை விடாதிருங்கள் என்று சொல்லி நாங்கள் அழைக்கப்படுகிறோம். இப்ப பாருங்க இந்த நட்போதகத்தை குறித்து பேசும் பொழுது, ஆம், யோவான் 6ஆம் அதிகாரம் 68ஆம் வசனத்துல நாங்க பார்க்கிறோம். சீமோன் பேதுரு என்ன சொல்றாரு பாருங்க. அவருக்கு பிரதியுத்தரமாக, ரைட்? ஆண்டவர் இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக அவர் சொல்றாரு, "ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே." ரைட்டா? அப்ப வேதாகமத்தை விட்டுறாதீங்க. ரைட்? நாங்க முதல்ல வாசிச்சோம். ஆம், நட்போதகத்தை தருகின்ற அந்த உபதேசத்தை நீங்க விட்டுறாதீங்கன்னு சொல்லி, ரைட்? அப்ப இங்க பேதுரு சொல்றத பார்க்கிறோம். அந்த நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்திலே உண்டு. நாங்க வேற யார்ட்ட போறது? அப்ப நீதிமொழிகள் புத்தகத்துல சொல்றாரு, அது நட்போதகம். அது வேதாகமத்துல மட்டும் தான் இருக்கு. அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய வசனத்துல மாத்திரம் தான் இருக்கு. ஆகவேதான் பேதுரும் கேட்கிறாரு, அந்த நித்திய ஜீவ வசனங்கள். சரியா? அது ஜீவன் சொல்லும்பொழுது உயிருள்ள, நிரந்தரமான, ரைட்? எங்களுக்கு முழுமையான, எங்களுடைய வாழ்வை காண்பிக்கின்ற, எங்களுடைய வாழ்வுக்கு ஆசீர்வாதத்தை தருகின்ற, எங்களுக்கு பாதங்களுக்கு தீபமாக இருக்கின்ற அந்த ரைட்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்துல தானே இருக்குது என்று பேதுரு சொல்றத நம்ம கவனிக்கிறோம். அதான் நட்போதகம். இல்லையா? அடுத்து நாங்க பார்க்கிறோம். நாங்க ஏற்கனவே இந்த வசனங்கள வாசிச்சிருக்கிறோம். 3ஆம் அதிகாரம் தீமோத்தேயுல 2 தீமோத்தேயு 16, 17 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும், எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படி, அவைகள் உபதேசத்துக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருந்தலுக்கும், நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. ஏன் சாலமோன் நட்போதகம்னு சொல்றாரு? இங்க நாங்க பார்க்கிறோம். அது நித்திய ஜீவ வசனங்களாக இருக்கிறது. அது தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. அதாவது கடவுள் மூலம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆகவே தான் அது நட்போதகம். எந்த மனிதனாலும் மனிதனுடைய சிந்தனையினாலே வந்த போதகங்கள் அல்ல. இது கடவுளினாலே கொடுக்கப்பட்ட போதகமாய், ஆலோசனைகளாய் இருப்பதினாலே அது நட்போதகம். ஆகவே தான் ஆண்டவர் அதை கொடுக்கும்போது கவனமா அவதானிங்க. ரைட்? தொடர்ந்தும் தொடர்ந்து சொல்றாரு. செவி கொடுங்க, செவி கொடுங்கன்னு சொல்லி. இல்லையா? காரணம் அது கடவுளுடைய வார்த்தை. ரைட்டா? அந்த வார்த்தைகள் என்ன செய்யுதாம்? மனுஷன் தேறினவனாகவும், தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும், எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படி, அவைகள் உபதேசத்துக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருந்தலுக்கும், நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. ரைட்? அது எங்களுக்கு உபதேசத்தை வழங்குது, எங்களை கடிந்து கொள்ளுகிறது, எங்களுடைய வாழ்க்கையை சீர்திருத்துகிறது. ரைட்? கடவுளோடு இருக்கின்ற உறவு, அந்த நீதியை எங்களுக்கு அந்த வார்த்தைகள் கற்றுத் தருகிறது. ரைட்டா? ஆகவே மிகவும் பிரயோஜனமான இந்த நட்போதகத்தை என்ன செய்திட வேணாமா? ரைட்? 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் நீதிமொழிகள், அந்த நட்போதகத்தை நீங்க விடாதீங்க. ரைட்டா? நட்போதகத்தை ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையின் மூலம் தருகிறார். அதே போல பாருங்க 119ஆம் அதிகாரம் 119ஆம் சங்கீதத்துல 7ஆம் வசனம், கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. ரைட்டா? ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. சரியா? அப்ப நட்போதகத்தை தருகிறேன்னு சொல்லும் பொழுது, அந்த நட்போதகத்திலிருந்து எங்களுக்கு கிடைக்கிற காரியம் என்ன? என்ன சொல்லப்படுகிறது? அது குறைவற்றது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது, அந்த சாட்சி சத்தியம் பேதையை ஞானியாக்குகிறது. ஆகவே அதை விட்டுறாதீங்க. சரியா? அப்ப நட்போதகத்தை தருகிறேன்னு சொல்லும் பொழுது, அதை விட்டுறாதீங்கன்னு சொல்லும் பொழுது, அதுல இருக்கிற பெருமதியான விஷயங்கள சுருக்கமாக நாங்க பார்த்துட்டு வாரோம். இப்ப பாருங்க இந்த சங்கீதத்துல வாசிச்சோம். மன்னிக்கணும் 19ஆம் சங்கீதம் அது. 19ஆம் சங்கீதத்துல ஆ வாசிக்கிறோம். ஆ கர்த்தருடைய வேதம் குறைவற்றதுன்னு சொல்லப்படுது இல்லையா? இந்த குறைவற்றதுன்னா என்னது? பெர்ஃபெக்ட் ஆனது. சரியா? அதாவது முழுமையானது. ரைட்டா? அதுல வந்து நம்முடைய வாழ்க்கைக்குரிய, நம்முடைய ரட்சிப்புக்குரிய ரைட்?
இந்த பூமிக்குரிய அல்லது அல்லது அதுக்கப்புறம் எங்களுக்கு இருக்கின்ற வாழ்க்கைக்குரிய முழுமையான சத்தியத்தை என்ன செய்யுது? அது எங்களுக்கு கொடுக்கிறதாக இருக்கிறது. ரைட்டா? அது பெர்ஃபெக்ட் குறைவற்ற விஷயமாக இருக்குதுன்னு சொல்லுது. அதேபோல ஆத்துமாவை என்ன செய்தா அந்த வசனங்கள்? உயிர்ப்பிக்குது. இந்த நட்போதகம் என்ன செய்யுது? எங்களுடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. ரைட்டா? இப்ப உயிர்ப்பிக்கிறதுன்னு சொல்லும் பொழுது, அதுக்கு எப்படி அர்த்தம் கொடுக்கப்படுதுன்னு சொன்னா, மறுமலர்ச்சியை உண்டு பண்ணுகிறது நம்முடைய வாழ்க்கையில. ஒரு ரிவைவல் உண்டு பண்ணுது. ஒரு ரெஸ்டோர் பண்ணுது நம்முடைய வாழ்க்கையை. அதாவது ஆம் அ அழிவுக்கு போய்க் கொண்டிருக்கின்ற அல்லது அ ஒரு இருளுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அல்லது ஒரு மரணத்துக்கு ஏதுவான வாழ்க்கையில இருக்கின்ற எங்களுக்கு ஒரு மறு வாழ்க்கையை என்ன செய்யுது? கடவுளுடைய வார்த்தை கொடுக்கிறதாக இருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கைக்கான ஒரு வெளிச்சத்தை கடவுளுடைய வார்த்தை கொடுக்கிறதாக இருக்கிறது. ரைட்டா? அப்ப இனி செத்த கிரியைகள் அல்லது மரணத்துக்கு ஏதுவான வாழ்க்கை அல்ல. இனி உயிர்ப்பிக்கப்பட்ட வாழ்க்கைக்கு அது எங்களை என்ன செய்தான்? திருப்புகிறது என்று சொல்லி இந்த சங்கீதம் 19ல 7ஆம் வசனத்த நம்ம வாசிக்கிறோம். நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில ஒரு எழுப்புதலை, ஒரு ஒரு மறுமலர்ச்சியை, ரைட்? அ ஒரு புதிய குணாதிசயங்களை, புதுவிதமான அ ஆசீர்வாதங்கள் அது எங்களுடைய வாழ்விலே, எங்களுடைய ஆத்மீக வாழ்விலே உண்டு பண்ணுகிறதாய் கடவுளுடைய வார்த்தை இருக்கிறதுன்னு சொல்லி, அ இங்க நாங்க வாசிக்கிறோம். ரைட்? அதே மாரி பாருங்க அந்த வசனம் முடியும் பொழுது, பேதையை ஞானியாக்குகிறது. சரியா? அது வந்து அ மிகுந்த ஞானத்தை, ஒரு அறிவை சாதாரண மனிதனுக்கும் கொடுக்கின்றதாக இருக்கிறது என்பதை நாங்க இங்க பார்க்கிறோம். சரியா? ஆகவே நட்போதகத்தை தருகிறேன். என்ன நட்போதகம்? அது எங்களை உயிர்ப்பிக்கிறது. அது என்ன நட்போதகம்? அது குறைவற்றது. எங்களுக்கு முழுமையான சத்தியத்தை அது எங்களுக்கு கற்றுத் தருகிறது. எங்களுடைய வாழ்க்கையில ஒரு மறுமலர்ச்சியை, ஒரு புத்துணர்ச்சியை, ஒரு புதிய வாழ்வை அது எங்களுக்குள்ளே ஏற்படுத்துகிறது. ஆகவே நீதிமொழிகள் 4:2ல என் உபதேசத்தை விடாதிருங்கள். ரைட்? அடுத்து பாருங்க 119ஆம் சங்கீதத்துல 79ஆம் வசனம். உமக்கு பயந்து உமது சாட்சிகளை அறிந்திருக்கிறவர்கள் என் அண்டைக்கு திரும்புவார்கள். ரைட்டா? அப்ப நாங்க பார்த்தோம் இல்லையா? ஆம் உயிர்ப்பிக்கிறதுன்னு சொல்லி. ஆ திருப்புகிறது, ரெஸ்டோர் பண்ணுது. அல்லது ரிவைவல் ஒண்ணு உண்டு பண்ணுது எங்களுடைய வாழ்க்கையில. சரியா? அப்ப அந்த ரிவைவல் என்னது? கடவுள் பக்கமாக எங்களுடைய வாழ்க்கையை திருப்புகிறது கடவுளுடைய வசனம். ஆகவே அத விட்டுறாதீங்க. சரியா? எங்களுடைய வாழ்க்கை முறை எப்படியானது? எங்களுடைய இருதயம் எப்படியானது? எங்களுடைய மாம்ச சிந்தனைகள் எப்படியானது? மாம்ச ஆசைகள் எப்படியானதுன்னு சொன்னா, எங்களுடைய திருக்குள்ள இருதயம் எப்படியானதுன்னு சொன்னா, கடவுளை விட்டு தூர போவதற்கான காரியங்களை எங்களுடைய இருதயத்தில போடுறது. சரியா? அது எங்களை திருப்பாது. அது எங்கள என்ன செய்யும்? இன்னும் கடவுள விட்டு எவ்வளவோ எங்க போக முடியுமோ, அங்க கொண்டு போய் கொண்டிருக்கும். சரியா? ஆனால் இங்க கடவுளுடைய வார்த்தை எங்கள உயிர்ப்பிக்கிறதுன்னு சொல்லும் பொழுது, அது என்ன செய்யுது? கடவுள் பக்கம் எங்களை திருப்புகிறது. சரியா? அப்ப ஒவ்வொரு வார்த்தையும் அந்த நட்போதகம், கடவுளுடைய அந்த உபதேசம், கடவுளுடைய அந்த ஆலோசனை, எச்சரிப்புகள் என்ன செய்யுது? கடவுள் பக்கமாக எங்களை திருப்புகிறது. அதுதான் எங்களுக்கு இருக்கின்ற ஆசீர்வாதம். கடவுள் பக்கம் திரும்புவது. அப்ப கடவுளுடைய வார்த்தையின் ஆசீர்வாதம் இல்லாம ஒரு மனிதன் என்ன செய்ய இயலாது? கடவுள் பக்கம் திரும்ப இயலாது. கடவுள் வந்து மனிதனை திருப்புவதற்கு வைத்திருக்கின்ற அவருடைய ஆசீர்வாதமான ஊடகம் கடவுளுடைய வார்த்தை. ரைட்? அப்ப பரிசுத்த ஆவியானவர் மூலம் அந்த வார்த்தையை அனுப்பி மக்களை என்ன செய்கின்றார்? தன் பக்கம் திருப்புகிறார் ஆண்டவர். அவர் அண்டைக்கு, அவர் பக்கமாக ஆண்டவர் என்ன செய்றாரு? திருப்பிக் கொள்ளுகின்றவராக இருக்கின்றார். ஆகவேதான் அது எப்படியாப்பட்ட போதனை? நட்போதகம். நல்ல போதனை. எனவே அந்த உபதேசத்தை, அந்த எச்சரிப்புகளை, அந்த ஆலோசனைகளை நீங்க என்ன செய்யக்கூடாது? விடாதிருங்கள். ரைட்? எச்சரிப்போடு, ரொம்ப அவதானத்தோடு அவைகளுக்கு நீங்க செவி கொடுத்து, அ அவைகளுக்கு கீழ்ப்படிந்து நீங்க வாழுங்கன்னு சொல்லி நாங்க இந்த வசனங்கள் மூலம் அழைக்கப்படுகிறோம். சரியா? அ அடுத்து 3ஆம் வசனத்துக்கு நாங்க போகும்பொழுது, அங்க என்ன சொல்லப்படுது? 3, 4ஆம் வசனம் நீதிமொழிகள்ல. நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும், என் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரே பிள்ளையுமானவன். சரியா? அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக்கொள்ள கடவது.
என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். சரியா? இப்ப இந்த 3ஆம், 4ஆம் வசனங்கள்ல சாலமோன் யார பத்தி சொல்றாரு? பாருங்க அவர் சொல்றாரு, சாலமோன். அந்த பிள்ளை நாங்க முதல்ல வசனத்துல வாசிச்சோம். என் பிள்ளைகளேன்னு சொல்றாரு. அந்த பிள்ளைகளுக்கு சொல்றாரு என்னன்னா, என் தகப்பனுக்கு பிரியமான குமாரன் நானு. என் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரே பிள்ளையுமானவன் நான் என்று சொல்லி சாலமோன் சொல்றார். அப்ப சாலமோன், சாலமோனுடைய அப்பாவ பத்தி சொல்றாரு இங்க. இப்ப சாலமோனுடைய அப்பா யாரு? தாவீது. இல்லையா? அப்ப தாவீது தவறான உறவின் மூலம் உரியாவை கொலை செய்து பத்சபாலை திருமணம் முடித்து, அ 1வது குழந்தை என்ன செய்யுது? சாகுது. மரித்து போகுது. அதற்கு பிற்பாடு சாலமோன் பிறக்கிறார். இல்லையா? அப்ப பிறந்த குழந்தை மரித்து போனதுக்கு பிற்பாடு, அடுத்து பிறந்த குழந்தை தான் பிள்ளை தான் சாலமோன். இல்லையா? அதே நேரத்துல சாலமோனை கடவுள் விசேஷமாக தெரிந்து கொண்ட ஒரு ஆசீர்வாதமான பாத்திரம், தன்னுடைய ஆலயத்தை நிர்மாணிக்கும் பணியை கொடுக்கும்படியான ஒரு பாத்திரமாக ஆண்டவர் சாலமோனை தெரிந்து கொண்டார். இல்லையா? ஆக இவர் இங்க என்ன சொல்றாரு? தன்னுடைய அப்பாவுக்கு சொல்றாரு, தன்னுடைய அப்பாவுக்கு தான் பிரியமான மகன். என் அம்மாவுக்கு நான் அருமையான ஒரு பிள்ளையுமானவன்னு சொல்லிட்டு, அடுத்த வசனத்துல அவர் சொல்றாரு, அவர் எனக்கு போதித்து சொன்னது. சரியா? அப்ப சாலமோனுக்கு கடவுளுடைய வார்த்தையை போதித்தது யாருன்னு சொல்லி இங்க காண்பிக்கிறாரு. சரியா? அவருக்கு பிரியமாக இருந்த தகப்பன் என்ன செஞ்சிருக்கிறாரு? சாலமோனுக்கு கடவுளுடைய வார்த்தையை கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. ஆகவேதான் அவர் சொல்றாரு, அவர் எனக்கு போதித்து சொன்னது. ரைட்? அவர் எனக்கு கற்பித்தது. அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக்கொள்ள கடவுது, என் கட்டளைகளை கைக்கொள்ள அப்பொழுது பிழைப்பாய். அதாவது கடவுளுடைய வார்த்தையை கற்றுக் கொடுக்கும் பொழுது, அந்த வார்த்தைகளை நீ என்ன செய்? உன் இருதயத்துல அத காத்துக்கொள்ளு. உன்னுடைய அந்த கட்டளைகளை கைக்கொள். அப்பொழுது நீ பிழைப்பாய்ன்னு சொல்லி, தாவீது தன்னுடைய மகன் சாலமோனுக்கு கற்றுக் கொடுத்தாராம். அப்ப அப்பா மகனுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இல்லையா? ஏன் கற்றுக் கொடுக்கிறாங்கன்னு சொன்னா பாருங்க, இப்ப நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுது. பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். சரியா? அப்ப பிள்ளைகள தன் இஷ்டத்துக்கு விட்டா என்ன நடக்குமா கடைசியில? அது குடும்பத்துக்கு வெட்கத்த உண்டு பண்ணுமா. தன் இஷ்டத்துக்குன்னு சொன்னா அதனுடைய இருதயத்தின் சிந்தையின்படி அதனுடைய புத்தியில சாய்ந்து அந்த பிள்ளையினுடைய சிந்தனையில ரைட் அந்த பிள்ளைக்குரிய ஆசையின்படி அந்த பிள்ளை நடக்கும்னு சொன்னா, கடைசியில அந்த பிள்ளை என்ன நடக்குமா? தன் குடும்பத்துக்கு வெட்கத்தை உண்டு பண்ணுமா. சரியா? ஆகவே இஷ்டத்துக்கு விடக்கூடாது என்பதே அவங்களுடைய கொள்கை. கடவுள் கொடுத்திருக்கின்ற வார்த்தை. தன்னுடைய பிள்ளைகள இஷ்டத்துக்கு விட்டுறக்கூடாது. அப்ப என்ன செய்யணும் அவங்களுக்கு? கற்பிக்கணும். அதுதான் தாவீது செய்திருக்கிறாரு. அவர் எனக்கு போதித்து சொன்னதுன்னு சொல்லி, சாலமோன் சாட்சி சொல்றாரு பாருங்க இங்க. தன்னுடைய அப்பா ஒரு விஷயத்த சரியான முறையில செய்திருக்கிறார் தாவீது. இல்லையா? அதிலிருந்து அவர் பின்னிற்கல. அந்த பொறுப்ப அவர் அ கைவிட்றல. இல்லையா? அப்ப தன் மகனுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள், அவனுக்கு சாப்பாடு செய்து குடுத்திருப்பாங்க. அவருக்குரிய தேவைகள சந்திச்சிருப்பாங்க. உடுப்பு வாங்கி கொடுத்திருப்பாங்க. இல்லையா? எல்லாவற்றையும் செய்து கொடுத்திருப்பாங்க. ஆனா, இங்க சாலமோன் சொல்ற காரியம் என்ன? அவர் எனக்கு போதித்து சொல்லியிருக்கிறார். அதாவது எனக்கு கடவுளுடைய வார்த்தையை கற்பித்திருக்கிறார் என்றதை சாட்சியா சொல்றார். ரைட்? ஒரு காலத்துல அன்பானவர்களே, நம்முடைய பிள்ளைகள் ரைட் சொல்லக்கூடுமா? என் அப்பா கடவுளுடைய வார்த்தையை எனக்கு கற்பித்தார். நான் பல சத்தியங்களை வேதாகமத்துல கடவுளை பற்றியதான சத்தியங்களை, அவர் யார் என்பதை, ரைட் கடவுளுடைய குணாதிசயங்களை அ படிச்சுக் கொண்டேன் எங்க அப்பா கிட்ட இருந்து. எங்க அப்பா அந்த காரியங்கள எனக்கு சொல்லி தந்தாரு என்று நம்ம சொல்ல முடியுமா? ரைட். சில நேரங்கள்ல நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, அது நம்ம கடமை இல்ல. பெற்றோர்களுடைய கடமை இல்ல. அது அப்பாவுடைய கடமை இல்ல. அது சேர்ச்ல பாஸ்டருடைய கடமை அல்லது ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சருடைய கடமைன்னு மட்டும் என்ன செஞ்சிடுறோம்?
நம்முடைய பொறுப்ப நம்ம செய்யாம விட்டுர்றோம். இல்லையா? ஆனால் இங்க குடும்பத்துல முக்கியமான பொறுப்பு தகப்பனுடையது தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்பிக்கிறது. இல்லையா? அதேபோல தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்பிக்க வேண்டியது அவளுடைய பொறுப்பு. கடவுளுடைய வார்த்தைக்குள்ள வழிநடத்த வேண்டியது அவளுடைய பொறுப்பு என்பத நம்ம பார்க்கிறோம். அதுதான் இங்க சாட்சியா சொல்றாரு சாலமோன். அவர் எனக்கு போதித்து சொன்னது. ரைட்? என்று சொல்லி அப்பாவ குறிச்சு சாட்சி சொல்றத நம்ம இங்க பார்க்கிறோம். இல்லையா? அப்ப அ பாருங்க கீழ எழுதியிருக்கிறோம். அப்ப வேதாகமத்தில் குடும்பங்களில் தன் பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டிய பொறுப்பை கடவுள் என்ன செய்திருக்கிறாராம்? பெற்றோருக்கு கொடுத்திருக்கிறார். அது அவர்களுடைய கடமையாகும். சரியா? அப்ப நானும் நீங்களும் கிறிஸ்தவ பெற்றோர்களாக இருக்கிற நானும் நீங்களும், அந்த பிள்ளை எவ்வளவுதான் சண்டே ஸ்கூல்ல படிச்சாலும், எவ்வளவுதான் ஆலயத்துல படிக்கிறவவா இருந்தாலும், எங்களுக்கு இருக்கிற பொறுப்பு, நாங்க அந்த பிள்ளைக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு கடவுளுடைய வார்த்தையை கற்றுக் கொடுக்க வேண்டும். ரைட்? அப்ப இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள்ல இந்த விஷயத்த என்ன செய்ய முடியல? பார்க்க முடியல. தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கடவுளுடைய வார்த்தையை கற்றுக் கொடுப்பத காண முடியாம இருக்கு இன்றைக்கு. ஆனா அது இங்க வேதாகமத்துல பார்க்கிறோம். அது கடவுள் கடவுள் கொடுத்திருக்கிற ஒரு கட்டளை என்பத நாங்க பார்க்கிறோம். சரியா? அப்ப பாருங்க உபாகமம் 6ஆம் அதிகாரத்துல 6 முதல் 9 வசனங்கள்ல அவதானிக்கிறோம். அ இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகளை உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும், அவைகளை குறித்து என்ன செய்யவா? பேசி, ரைட்? அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக் குறியாய் இருக்க கடவது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும், உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. அப்ப கடவுள் பாருங்க இந்த வசனம் ஆரம்பிக்கும் பொழுது உபாகமம் 6:6ல பாருங்க, இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் என்ன செய்யணுமா? முதலாவது உன் இருதயத்தில் இருக்க கடவது. 2வது நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு என்ன செய்வான்? போதிக்கவாம். அப்ப கடவுள் போதிக்கின்ற வார்த்தைய நாங்க பிள்ளைகளுக்கு போதிக்கணும்னு சொன்னா, முதலாவது நாங்க என்ன செய்யணுமா? அந்த வார்த்தைகள் முதலாவது நம்முடைய இருதயத்துல இருக்கணும். சரியா? அப்ப பெற்றோர்கள் அப்ப கிறிஸ்தவ பெற்றோர்கள்ன்னு சொல்லும் பொழுது, பொறுப்பு இருக்கு அவங்களுக்கு. முதலாவது அவங்க அர்ப்பணிப்போடு கடவுளுடைய வார்த்தைய கற்றுக்கொள்றதுக்கு அழைக்கப்படுறோம். நானும் நீங்களும். சரியா? நாங்க கடவுளுடைய வார்த்தையை கற்றுக்கொள்றதுக்கு அழைக்கப்படுகிறோம். அழைக்கப்பட்டு நாங்க கற்றுக்கொண்டு தேவனை அறிந்து கொண்டுட்டு, அதுக்கப்புறம் என்ன செய்யணுமா? அதை கருத்தாய் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம போதிக்கணும். சரியா? எப்படி போதிக்க சொல்றாங்க பாருங்க. வீட்ல உட்கார்ந்து இருக்கிற போது, வழியில நடக்கிற போது, படுத்துக் கொள்ளுகிற போது, எழுந்திருக்கிற போது, அவைகளை குறித்து பேசி, அதாவது எல்லா நேரங்களிலும். சரியா? அப்ப ஆண்டவருடைய வசனத்துல பார்க்கிறோம் இல்லையா? உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம், சரியா? நாங்க என்ன செய்யணும்? கடவுளுடைய வார்த்தைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். சரியா? அ எப்பவும் கடவுளுடைய வார்த்தைய கற்றுக் கொடுக்கிறதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும். அதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். அப்ப அ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நடக்கின்ற காரியங்கள பிள்ளைகள் எங்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது, ரைட்? சமூகத்துல நடக்கிற காரியங்கள், டிவிகள்ல பார்க்கும் பொழுது யுத்தங்கள் நடக்குது. அதேபோல மனிதர்களுடைய மத்தியில் நடக்கிற கொலைகள், ஏமாற்றான காரியங்கள், கொள்ளை இல்லையா? அதேபோல மனிதனுக்கு மனிதன் செய்து கொள்ளுகின்ற அ யுத்தங்கள், அதாவது நேசிக்க முடியாம ஏமாற்று காரியங்கள செய்து கொண்டிருக்கிற அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள். இவைகளுக்குள்ள நம்முடைய பிள்ளைகள் அகப்படும் பொழுது, அல்லது இவைகளை குறித்ததான கேள்விகள் அந்த பிள்ளைகளுக்கு வரும் பொழுது, ஒரு தகப்பன் என்ன செய்யணும்? அவைகளை சரியான முறையில கடவுளுடைய வார்த்தையின் மூலம் அவைகளுக்கான அர்த்தத்தை கொடுத்து வழிநடத்தக்கூடியவனாகவும் இருக்கான். சரியா? அப்ப எல்லா இடங்களிலும், எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலும், ஆம் அவன் என்ன செய்யணுமா? கடவுளுடைய வார்த்தையை குறித்து பிள்ளைகளோட பேசணும். இன்றைக்கு இப்படியான அப்பா, அம்மா நம்முடைய திருச்சபையில நம்ம இருக்கிறோமா? ரைட்? இன்னைக்கு பிள்ளைகளோட அப்பா, அம்மா பேசுறதே இல்ல. சரியா? ஒரு வயசுக்கு வந்தோனே, அ
பிள்ளைகளோட அந்த அப்பா வந்து மனம் விட்டு பேசுறது குறைந்து போகுது தமிழ் கலாச்சாரத்துல இன்னைக்கு முக்கியமா. சரியா? சின்ன குழந்தைகளா இருக்கும்பொழுது கொஞ்சுவோம், பாட்டு சொல்லிக் கொடுப்போம், கடவுளுடைய வார்த்தைய படிச்சு கொடுப்போம், எல்லாம் செய்வோம். ஆனா கொஞ்சம் வயது வரும்பொழுது, நாங்க என்ன செய்றோம், அந்த பிள்ளைய விட்டு கொஞ்சம் கொஞ்சம் விலகி, முக்கியமான ஏதாவது தேவையான காரியங்களுக்கு மட்டும் பேசுறது. ரைட்? ஆனால் அதுக்கப்புறம் பேசுறது மற்ற நேரங்கள்ல பேசுறது கிடையாது. நல்ல உறவு இல்ல அப்பாவுக்கும் அப்பாவுக்கும் பிள்ளைகளுக்கும் இன்னைக்கு. சரியா? அந்த உறவு இல்லாதனால தான் என்ன செய்ய முடியல, கடவுளுடைய வார்த்தையை போதிக்க, கற்றுக்கொள்ள, கற்றுக் கொடுக்க முடியல. சரியா? அப்ப நானும் நீங்களும் அன்பானவர்களே, அ எல்லா சந்தர்ப்பங்களிலும் கடவுளுடைய வார்த்தையோடு இணைத்து பிள்ளைகளுக்கு காரியங்களை காண, பார்க்க, கற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு மிக முக்கிய பொறுப்பு குடும்பத்தினுடையது. இங்க சொல்லப்படுற மாதிரி தகப்பனுடைய பொறுப்பாக அது இருக்கிறது என்பதை நாங்க கவனிக்கிறோம். அப்ப தகப்பன் வேலை நிமித்தம் அல்லது ஏதாவது இழப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொன்னா, தாயினுடைய பொறுப்பு. ரைட்? கடவுளுடைய வார்த்தையை கற்பிக்கிறது. அப்ப யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு நம்முடைய வீடுகள்ல எதுக்கு அதிக நேரம் செலுத்துறோம்? எதுக்கு கொடுக்கிறோம் நானும் நீங்களும்? ரைட்? எதுக்கு அதிக நேரம் கொடுக்கிறோம்? சரியா? இப்ப இங்க பாருங்க, முழு நாளுன்ற மாதிரி இல்லையா? உட்கார்ந்து இருக்கிற போது, நடக்கிற போது, படுத்துக் கொள்ளுகிற போது, எழுந்திருக்கிற போது கடவுள குறித்து பேசு. அப்ப எல்லா சந்தர்ப்பங்களிலும், எல்லா நிகழ்வுகளிலும் என்ன செய்யணுமோ நிகழ்ச்சிகளையும் கடவுள நோக்கி பார்க்க வைக்கும்படியாக பிள்ளைகள நம்ம வழிநடத்த வேண்டியவங்களா இருக்கிறோம். ஒரு வெற்றி பெறுது பிள்ளை, நல்ல எக்ஸாம்ல பாஸ் ஆகுது. அப்படி பாஸ் ஆகும் பொழுதும், வெற்றி பெறுகிற பொழுதும், அந்த வெற்றியை அந்த முயற்சியில அவங்களுக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதங்களை கடவுளுக்கு நேராக காண்பித்து, அதன் மூலம் கடவுளுக்கு நன்றி செலுத்தும்படியான வழிநடத்தல கொடுக்கணும். அதே நேரத்துல பிள்ளைக்கு தோல்வி வருது. ஃபெயிலியர் ஆகுது சில விஷயங்கள்ல. அப்படியான சந்தர்ப்பத்திலும் கடவுளுடைய வார்த்தைக்கு ஏதுவாக அந்த காரியங்களை அவன் காண்றதுக்கு அவனுக்கு நம்ம கற்பிக்க வேண்டியது பெற்றோர்களுடைய பொறுப்பு. ஆகவே பெற்றோர்கள் முதலாவது நாங்க என்ன செய்யணும்? அந்த வார்த்தைகளை நாங்க எங்களுடைய இருதயத்தில வைத்தால் மட்டுமே, நாங்கள் கற்றுக்கொண்டால் மட்டுமே நாங்க என்ன செய்ய முடியும்? பிள்ளைகளுக்கு அவைகளை கற்றுக் கொடுக்க முடியும். ஆகவே அந்த நற்போதகங்கள நாங்க விடக்கூடாது. சரியா? அந்த நற்போதகங்கள படிக்கிறதுக்கு அதிக அர்ப்பணிப்போடு, ஆசையோடு, வாஞ்சையோடு பெற்றோர்கள் செயல்பட்டு, அதை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதை நாம இங்க கவனிக்கிறோம். சரியா? இப்ப பாருங்க நாங்க இந்த வசனத்துல வாசிச்சோம். அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவது என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அவைகளை உன் வீட்டு நிலைகளில், உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. அப்ப என்ன செய்வாங்க யூதர்கள்? அ இந்த வசனத்தின்படி அவங்க என்ன செய்வாங்க? தன்னுடைய கையில அடையாளமாக என்ன செய்வாங்களாம்? கட்டிக்கொள்வாங்களாம் கடவுளுடைய வார்த்தைய. ரைட்? கண்களுக்கு நடுவேன்னு சொல்லும் பொழுது நெற்றி. அந்த நெற்றியில என்ன செய்வாங்களாம்? அவங்க ஒரு கெட்ஜெட்டுக்குள்ள கடவுளுடைய வார்த்தைய சின்ன சின்ன வார்த்தைகள எழுதப்பட்ட வார்த்தைகள அதுக்குள்ள வைத்து என்ன செய்வாங்கன்னா, தன்னுடைய நெத்தியில கட்டிக்கொள்வார்களாம். சரியா? அதேபோல வீட்டு நிலைகள் என்ன செய்வாங்களாம், அந்த வார்த்தையில் எழுதப்பட்ட காரியங்கள அவங்க அ அ பொறித்து வைப்பாங்களாம். சரியா? அப்ப நாங்க என்ன செய்றது? இன்னைக்கு கையில வந்து கடவுளுடைய வார்த்தை நிறைய கட்டிக்கிட்டு போனா சரியா? அல்லது அவங்க செய்ற மாதிரி நெத்தியில கட்டிக்கிட்டு போனா இன்னைக்கு எப்படி இருக்கும் கடவுளுடைய வார்த்தைய? சரியா? அப்ப இப்படி பாருங்க இந்த ஃபோட்டோல பார்க்கிறோம். ரைட்? அ இப்படியான ஒரு காரியம். இத என்ன செய்வாங்க, அவங்க நெத்தியில கட்டிக்கொள்வாங்க. மற்றையத தன்னுடைய கரங்கள்ல சுற்றிக் கொள்வாங்க. இது வார்த்தை எழுதப்பட்ட விஷயம். ரைட்? இவைகளை கட்டிக்கொண்டு அவங்க என்ன செய்வாங்க, இந்த வார்த்தையின்படி, அதை உன்னுடைய கண்களின் நடுவாக ஞாபகக்குறியாய் இருக்க கடவுள் சொல்லும்பொழுது, நெத்தியில இத கட்டிக்கொள்வாங்க. சரியா? இப்ப ஆண்டவர் இயேசு இதை குறித்து சொல்லும்பொழுது அவர் சொன்னாரு, மத்தேயு 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, ஆ தங்கள் கிரியைகள் எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி, தங்கள் வஸ்திரங்களின் தொங்கல்களை பெரிதாக்கி என்று அந்த வசனத்துல நாங்க பார்க்கிறோம். சரியா? அப்ப இவங்க என்ன செய்றாங்களாம், அந்த வார்த்தைகள ஆ தங்களுடைய பக்தி வாழ்க்கைய வெளிப்படுத்துறதுக்காக அவங்க என்ன செஞ்சாங்களாம், ரைட்? தங்களுடைய வெளிப்படையான பக்தி வாழ்க்கைய வெளிப்படுத்துறதுக்காக அநேக நேரங்கள்ல இத ஒரு சடங்காச்சாரமாக செய்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்டது என்று ஆண்டவர் இங்க சொல்றத நம்ம பார்க்கிறோம்.
ஆனால் ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன? ரைட்? உங்கள் கைகளின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்ளுங்க. அவைகளை உங்கள் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாக வைத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லும் பொழுது, இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஆண்டவர் என்ன செய்றாரு? கடவுளுடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்துல என்ன செய்றாரு? பொறிக்கிறார். சரியா? அந்த வார்த்தைகள நம்முடைய இருதய சிந்தனைகளுக்குள்ள அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். எனவே, எங்களுடைய வாழ்க்கை கடவுளுடைய வார்த்தையினால என்ன செய்யப்படுது? கட்டுப்படுத்தப்படுகிறது. சரியா? அப்ப வெளிப்படையான அடையாளங்கள் இல்ல. அப்ப எத்தன தான் நம்ம நெத்தியில கட்டிக்கொள்றது கடவுளுடைய வார்த்தைய? கட்டுனா அது மூளைக்குள்ள போயிருமா? அல்லது கைகள்ல கடவுளுடைய வசனத்த சுத்திக் கொண்டிருந்தா எங்களுடைய மூளைக்குள்ள அது எங்களுடைய வாழ்க்கைக்கு அது உதவியா இருக்குமா? ரைட்? வீட்ல நிறைய கடவுளுடைய வார்த்தைகள போட்டு வைச்சா மட்டும் சரியா வந்துருமா? சரியா? இல்ல. கதவுல மட்டும் கடவுளுடைய வார்த்தைய போட்டா சரியா? இல்ல. அது நம்முடைய இருதயத்துல கொடுக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்றாரு? எங்களுக்குள்ள செயல்பட்டு இயேசுவானவர் என்ன காரியங்களை கற்பித்தாரோ, அது எல்லாவற்றையும் எங்களுக்கு ஞாபகப்படுத்தி, கடவுளை மகிமைப்படுத்தும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்து, தேற்றரவாளன் எங்களை வழிநடத்துகின்றவராக இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். சரியா? எனவே, கடவுளுடைய போதனைகளை எங்களுடைய இருதயத்தில வைத்து, எங்களுடைய இருதயத்திலே காத்துக்கொண்டு, அதை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தும்படி கடவுள் எங்ககிட்ட எதிர்பார்க்கிறத நம்ம பார்க்கிறோம் அன்பானவர்களே. சரியா? அப்ப கடைசி வசனம் பாருங்க. அவர் எனக்கு போதித்து சொன்னது, "உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக்கொள்ள கடவது. என் கட்டளைகளை கைக்கொள். அப்பொழுது பிழைப்பாய்" என்று நாங்க பார்க்கிறோம். அப்ப அம் தாவீது சாலமோனுக்கு கற்பிக்கும் பொழுது, அம் இருதயம் அந்த வார்த்தைகள காத்துக்கொள்ளணும், அதை கைக்கொள்ளணும் என்று தெளிவா போதிக்கிறார். இப்ப என்ன நாங்க பார்க்கிறோம்னு சொன்னா, அரைகுறையா கேட்டுட்டு ஒரு கடின இருதயத்தோடு, உணர்வு இல்லாம, ரைட்? சும்மா கதைய மாரி கேட்டுட்டு போகணும்னு சொல்றதுக்காக அவர் சொல்லல. இல்லையா? மாறாக அதை இருதயத்துல என்ன செய்யணுமா? காத்துக்கொள். இப்ப காத்துக்கொள்ன்னு சொல்லும் பொழுது, அ கீழ்ப்படியும்படி, ரைட்? அந்த வார்த்தைகள உணர்வோடு உன்னுடைய வாழ்க்கையோடு அத சம்பந்தப்படுத்தி, அதுக்கு கீழ்ப்படியும்படி என்ன செஞ்சிருக்கிறார் தாவீது? தன்னுடைய மகனுக்கு சாலமோனுக்கு அவர் போதிச்சிருக்கிறார். சரியா? அப்புறம் பாருங்க கடைசியா பார்க்கிறோம். அவரு ராஜா. யாரு? தாவீது. சரியா? ரொம்ப பிஸியான ஆள் அவரு. நாட்ட பாதுகாக்கணும். இல்லையா? அ நாட்டுக்குரிய நிறைய பொறுப்புகள் செய்ய இருக்குது. அந்நிய மக்கள் அந்நிய அரசாங்கம் தங்களுடைய நாட்ட அழிச்சிராதபடிக்கு ரொம்ப கவனமா பாதுகாக்கணும். மக்களுக்கு தேவையான நலன்கள செய்து கொடுக்கணும். ஒரு அரசாங்கம் இருக்கு. அவருக்கு கீழ நெறைய பேர் வேலை செய்றாங்க. அவங்க எல்லாரையும் கவனிக்கணும். அப்படியான ஒரு பிஸியான ஆளா அவர் இருக்கிறார். ராஜா. ராஜாவுடைய வேலைய சரியா செய்றாரு. இல்லையா? அதே நேரத்துல அவரு மறந்துறல. அவர் ஒரு தகப்பன். ரைட்? அந்த தகப்பனுடைய பொறுப்பையும் வீட்டுல அவர் சரியான முறையில செய்றார். தன்னுடைய மகனுக்கு வேத வார்த்தைகளை கற்றுக் கொடுத்தார் என்பதை தன்னுடைய மகனே சாலமோனே சாட்சியாக சொல்லுகிறத நம்ம இங்க பார்க்கிறோம் அன்பானவர்களே. ரைட்? நம்ம சில நேரங்கள்ல சொல்ற விஷயம் என்னது? பிஸி இல்லையா? எவ்வளவு காலம் தான் சொல்லிட்டு இருக்க போறோமோ தெரியல. பிஸி பிஸின்னு. பிள்ளைகள் பெருசாகி கல்யாணம் முடிச்சு அவங்களுக்கும் பிள்ளைகள் அ அ அவ்வளவு வரைக்கும் நம்ம சொல்லிட்டு தான் இருக்க போறோம் பிஸி பிஸின்னு. ரைட்? அ ஏன்னா எங்களுக்கு நேரம் கண்டுபிடிக்கவே இயலாது. எங்களுக்கு இது 24 மணித்தியாலம், 26 மணித்தியாலம் குடுக்கணும் அப்படியா இருந்தா. அப்பவும் பிஸின்னு தான் சொல்லுவோம். ரைட்டா? எப்பவுமே அதாவது மனம் உண்டானால் இடம் உண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? எங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி, அதுக்கு எங்களுக்கு நேரமும் இருக்காது. இல்லையா? இங்க பாருங்க தாவீது கடவுளுடைய அழைப்பு, நாட்டு வேலைய ராஜாவாக அந்த அந்த காரியத்தையும் 40 வருஷம் அவர் சரியான முறையில நிறைவேற்றினாரு. அதேபோல குடும்பத்துல தன்னுடைய மகனுக்கு தேவையான காரியங்களை தேவன் தனக்கு கட்டளையிட்ட ஒரு தகப்பனுக்கு கட்டளையிட்டிருக்கின்ற அந்த வார்த்தைகளை உன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லு என்ற அந்த வார்த்தைகளையும் அவர் சரியான முறையில செய்திருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். சரியா? எனவே பெற்றோர்களாகிய நாங்க முயற்சி செய்யணும். கடவுளுடைய வார்த்தையை, ரைட்டா? அதாவது கடவுள் எங்கள மீட்டுக் கொள்ளும்படி என்ன செய்தார்? ரைட்? பழைய ஏற்பாட்டுல ஆரம்பத்துல ஆதாம் ஏவாளுக்குள்ள நடைபெற்ற அந்த பாவத்தின் பிற்பாடு கடவுள் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? அந்த வாக்குத்தத்தம் தன்னுடைய குமாரனுக்கூடாக அந்த சிலுவையில அவருடைய அந்த தலையை நசுக்குவாய் என்று சொன்ன அந்த மீட்பின் திட்டத்தை
குறித்து நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். இல்லையா? எப்படி கடவுள் எங்கள ரட்சித்தார். ரைட்? அவருடைய கிருபை, அவருடைய அன்பு, சரியா? அ போன்றவற்றை சிலுவையில அவர் எங்களுக்கு செய்து முடித்த காரியம் என்ன? அவருடைய இரத்தம், அந்த இரத்தம் சிந்துதல் எங்களுக்கு கொடுத்த அர்த்தம் என்ன? ரைட்? பழைய ஏற்பாட்டில இருக்கின்ற அந்த கூடாரம், ரைட்? பழி செலுத்துதல், எப்படி கடவுள் தன்னுடைய மக்கள மீட்டுக் கொண்டார், காப்பாற்றினார். எப்படி அந்த மீட்பு வந்து சிலுவையில நிறைவேறுகிறது. ரைட்? இன்றைக்கு நானும் நீங்களும் கடவுளுடைய பிள்ளைகளாக இன்றைக்கு மாறி இருக்கிறோம். ரைட்? போன்ற விஷயங்கள் எல்லா சத்தியங்களையும் நாங்க என்ன செய்ய இருக்குது? பிள்ளைகளோடு பேசணும், கதைக்கணும்னு சொல்லி, ரைட்? இங்க சொல்லப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். சரியா? ஆகவே, நாங்க வந்து ரொம்ப அவதானத்தோடு, அ முயற்சி செய்யும் பொழுது, கடவுள் எங்களுக்கு இதுக்கு உதவி செய்கிறவராக இருப்பார். சரியா? ஆகவே, அந்த பொறுப்பு எங்களுடையது என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும். அப்ப தேவனை அறிந்து கொண்டு, அவர மகிமைப்படுத்தி, அவருக்கு கீழ்ப்படிய, நாங்களும் கீழ்ப்படிந்து, பிள்ளைகளையும் கீழ்ப்படிய செய்ய வேண்டிய மிக பிரதானமான பொறுப்பு, நம்முடைய கரங்கள்லயும் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறக்கக்கூடாது அன்பானவர்களே. ரைட்? இந்த இடத்துல நம்ம வந்து தவறு விடுவோம்ன்னு சொன்னா, எங்களுடைய பொறுப்ப நாங்க நிறைவேற்றலன்னு அர்த்தம். சில நேரம் நம்ம பெருமை பாராட்டுவோம். என் புள்ளைக்கு தேவையான காச நான் சேர்த்து வச்சிருக்கிறேன். என் புள்ளைக்கு தேவையான சாப்பாட குடுத்துடுறேன். என் புள்ளைக்கு தேவையான உடுப்பு வாங்கி குடுத்துடுறேன். நல்ல ஸ்கூலுக்கு படிக்க வைக்கிறேன். அதுக்கு நல்ல ஃபீஸ் கட்டுறேன். எல்லா கிளாஸ்ஸுக்கும் அனுப்புறேன். எல்லாம் செய்றேன். நல்ல தொழிலுக்கு அந்த புள்ளைய தொழில் பெறும்படி அந்த புள்ளைய வழிநடத்துறேன். என்று மட்டும் திருப்தி காண இயலாது. அதைவிட மேலாக கடவுள் எனக்கு குடுத்திருக்கிற பொறுப்பு, என் வார்த்தைய உன் இருதயத்தில வச்சுட்டு, அதுக்கப்புறம் உன் பிள்ளைகளுக்கு அதை கற்பி. ரைட்? அது ரொம்ப தாக்கம் உள்ளதாய், ரொம்ப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்துகிறதாக அது இருக்கும் என்பதை வேதாகமத்தின் ஊடாக நாங்க கடவுளுடைய வார்த்தையில பார்க்கிறோம். ரைட்? எனவே நானும் நீங்களும் கடவுளுடைய பெலத்தோட நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய திருச்சபை, கடவுளுடைய வார்த்தையை கற்றுக்கொள்றதுல ரொம்ப ஆர்வமுள்ள திருச்சபையாக, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிகின்ற திருச்சபையாக, கடவுளை மகிமைப்படுத்துகிற திருச்சபையாக, வீடுகள்ல கடவுளை பற்றி பேசுகின்ற மக்களாக நானும் நீங்களும் இருக்க, கடவுள் எங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க் யூ. எதுவும் காரியங்கள் இருந்தால் நீங்கள் பகிர்ந்து கொள்ள முடியும். அதைத் தொடர்ந்து ஜெபித்து நாங்க நிறைவு செய்வோம்.